பெராக்கா ஏஜி சபை வழங்கும் சத்தியத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவுல செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்படாவிட்டால் அக்கினி கடலிலே தள்ளப்படுவோம். இந்த 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் இன்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவ வருகை 2 விதமாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். முதல் வருகையில பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் பரிசுத்தமாய் வாழுகிறவர்களும் மறுரூபமாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சி செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பாக நியாய தீர்ப்புக்காக ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதனாலதான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே முதலாம் உயிர்த்தெழுதலில இயேசு கிறிஸ்து முதல் வருகையில எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் மீண்டுமாய் 1000 வருட அரசாட்சி முடிந்து அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். நியாயாசனத்திற்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்பார்கள். அப்பொழுது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அதில் எழுதியிருக்கிறபடி நான் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இரவிலே ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு தலைப்புல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான செய்தி. அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் இருக்கிறதா என்கிற ஒரு நிச்சயத்தை நாம் இந்த இரவில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். இப்போ ஜீவ புஸ்தகத்துல பேரு இல்லைன்னு சொன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் கூட தெளிவாய் சொல்லப்படுகிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்துல நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவம் பண்ணி கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இதுவரை கிறிஸ்துவை தேடாதவர்களா இருக்கலாம். ஆனா நிச்சயமாய் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் மரிக்கும் போது நம்ம ஒரு இடத்திற்கு போகணும். லாசரு ஐஸ்வர்யவான், இயேசு கிறிஸ்து சொன்னா அந்த ஓமே நன்றாய் அறிந்திருக்கிறோம். லாசருவை தூதர்கள் அழைத்து கொண்டு ஆபிரகாமுடைய மடியில விட்டார்கள். இப்பொழுது ஐஸ்வர்யவான் பாதாளத்துல போய் வேதனைப்பட்டான் என்று சொல்லி பாருங்க. 2 இடம்தான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது பவுல் என்று சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினா ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அது போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கை முடியும் போது நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் பரலோகத்திற்கு செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனால்தான் வார்த்தை சொல்லுங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் மட்டுமே நான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். இங்கே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தை தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்படி என்று சொன்னால், நாம் பரலோகத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். இந்த இரவுல நம்ம ஒரு முறை கூட நம்ம யோசித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறதா அப்படி என்று சொல்லி. நான் சுருக்கமாய் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதுகிறது யார்? இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்கள் எழுதப்படும்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுகிறது யார்? அதை நம்ம புரிந்து கொள்ள வேணும். யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும்? அதை இந்த நாட்களில வசனத்தின் மூலம் தியானித்து நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதுகிறது யார்? சங்கீதம்
87ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது, நன்றாய் கவனிங்க, சங்கீதம் 87:6, கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அப்போ பெயர் எழுதுகிறது யார்? ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுது கர்த்தர் பெயரை எழுதுகிறார். ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயரை கர்த்தர் எழுதுகிறார். யாருடைய பெயரெல்லாம் அவர் எழுதுவார்? இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் முதலாவதாக உங்களுக்கு சொன்னேன், ஜீவ புஸ்தகத்துல கர்த்தர் நம்முடைய பெயரை எழுதுகிறார். இன்றைக்கு உலக பிரகாரமான புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறது. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு புக் இருக்குது. இப்போ ஒரு ஆஸ்பத்திரி போறோம்னு சொன்னா அங்க ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. நம்முடைய எல்லா டீட்டெயிலும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது இந்த உலக பிரகாரமா நம்முடைய எல்லா டீட்டெயிலும், நம்முடைய எல்லா காரியங்களும் பதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய எல்லா டீட்டெயிலும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நம்முடைய பேர் அங்க எழுதுகிறாரு. நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் எழுதுகிறாரு. அப்ப அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும், கிறுக்கப்படாமலும் இருக்கணும். அதே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜீவ புஸ்தகத்துல கர்த்தர் பேர் எழுதுகிறாரு, பேர் எழுதப்பட வேணும். ஆனால் பேர் எழுதப்பட்ட பிறகும் கூட நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பாவம் செய்வோம் என்று சொன்னால் பேர் கிறுக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடு அவர்கள் பெயர் எழுதப்படாது இருப்பதாக. புரிந்து கொள்ளுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து, இங்க பக்தன் சொல்லுகிறாரு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பெயரோடு கூட அவர்கள் பெயர் எழுதப்படாது இருப்பதாக. அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்வது, நீதிமான்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா! நீதிமான்களுடைய பெயர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரவில் ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேணும். இந்த உலகத்துல அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள். ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல நாம் ஓட்டத்தை முடிக்கும் போது கர்த்தருக்குள் நாம் அறிக்கணும். கர்த்தருக்குள் ஓட்டத்தை முடிக்கணும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேணும். இங்க நீதிமான்களுடைய பெயரோட கூட அவருடைய பெயர் இருக்கக்கூடாது என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நீதிமான்களுடைய பெயர், நீதிமான்கள் யார்? அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான்களாய் இருந்தால் மட்டுமே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்ப நீதிமான் யார்? எசேக்கியேல் 18:9, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தேவ பிள்ளைகளே. இப்ப நீதிமானுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் முதலாவதாக. அப்ப நீதிமான் யார்? தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தை நாம் கை கொள்ள வேண்டும். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான். அவருடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி நடக்கணும். உண்மையா இருக்கணும். அவருக்கு உண்மையா இருக்கணும். அவரை தேடுவதிலே, ஆராதிப்பதிலே, அவருடைய வசனங்களை கை கொள்வதிலே, கட்டளைகளை கை கொள்வதிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யக்கூடாது. அப்படி கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்வோம் என்று சொன்னால் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட முடியாது. நாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா இருப்பானா அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவனே நீதிமான். இதற்கு வேதத்திலிருந்து உதாரணமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த காரியம். லூக்கா 18ஆம் அதிகாரம் அந்த 10வது வசனத்துல இருந்து படிப்போம்னு சொன்னா, 2 பேர் ஜெபிப்பதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். நல்ல அனுபவம். ஆலயத்திலே சென்று ஜெபிப்பது அது ஒரு முக்கியமான அனுபவம். நாம் வீடுகளிலே ஜெபிக்கிறோம், இன்னும் தனிப்பட்ட இடங்களிலே ஜெபிக்கிறோம். ஆனா ஆலயத்துல ஜெபிப்பது அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். அன்னாள் ஆலயத்துல போய் ஜெபித்தால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். எசேக்கு ஆலயத்துல போய் தன்னுடைய பிரச்சனைகளை விரித்து வைத்து ஜெபித்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். 18 வருடமா கூனியா இருந்து ஆலயத்துல இருந்தால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். இங்க 2 பேர் ஆலயத்திற்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஜெபித்தான், நான் இவனை போல அல்ல, நான் வார்த்தை 2 நேரம் வாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன். அவனுடைய சுயத்தை அவன் சொல்லி ஜெபித்தான்.
இப்பொழுது ஆயக்காரன் லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம படிப்போம்னு சொன்னா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல், அப்படின்னு சொன்னா வானத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தர் நோக்கி பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனை பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். மார்பிலை அடித்துக்கொண்டு அவன் தன்னுடைய தவறை உணர்கிறான். அவனுடைய தவறுக்காக அவன் தன்னுடைய இருதயத்தை உடைக்கிறான். மார்பிலை அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். 14வது வசனம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான், நீதிமானாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நீதிமானாக்கிறவர். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பாவமும் செய்யாதவர், பாவமும் அறியாதவர், செய்யாதவர் இந்த உலகத்துல கடந்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தா அவருடைய இரத்தத்தின் மூலம் கழுவப்படுகிறோம், நான் நீதிமானாக்கப்படுகிறோம். அன்று பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்திலே ஜெபித்தார்கள். ஆனால் ஆயக்காரன் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய தவறை உணர்ந்து மார்போடு அடித்து ஜெபித்த போது அவன் நீதிமானாக்கப்பட்டான். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நீதிமானுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அப்படி என்று சொன்னால் நீதிமான் யார்? அவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறவன், கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் நீதிமான். இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவ பிள்ளைகளை. இந்த இரவுல நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது குறைகள் இருந்தால் உணர்த்தப்பட்டால் நாம் ஒப்பு கொடுப்போம். நீதிமான்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். அவர் நம்மை நீதிமானாக்குறவர். அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு பரலோகத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அப்ப முதலாவதாக நீதிமான் பெயர் எழுதப்படும். நன்றாய் புரிந்து கொள்ளு, நீதிமானுடைய பெயர் எழுதப்படுகிறது. அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்த நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, என்னுடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறதா? என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறதா? நான் நீதிமானா இருக்கிறேனா? எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். இந்த இரவுல ஒப்பு கொடுங்க. நீதிமான்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவா, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுவார். இரண்டாவதாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் இப்படியாக சொல்லுகிறாரு, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்துல என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமம் என்று சொன்னால் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பவுல் இங்கே எழுதுகிறாரு, என்னோடு கூட ஊழியத்திற்கு உதவியாய் இருந்தவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் என்று சொன்னால், நான் ஒரு சபை ஊழியன், நான் ஜனங்களுக்கு போதிக்கிறேன், அது மட்டும் ஊழியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, அவர் நமக்கு இலவசமாய் தந்த பெரிதான ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் அதுவும் ஊழியம். ஊழியம் என்பது ஏதோ பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்கிறவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்படி என்று சொன்னால் இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவதாக நீதிமானுடைய பெயர் எழுதப்படுகிறது. இரண்டாவதாக ஊழியம் செய்கிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பவுல் தெளிவாக திட்டமாக சொல்லுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலையில 12 சீசர்களை தவிர்த்து 70 சீசர்களை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் ஊழியத்திற்காக கடந்து சென்ற பொழுது அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அங்கே அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் கடந்து சென்ற பொழுது அவர்கள் மூலம் பிசாசுகள் ஓடினது, கிரியைகள் நடந்தது.
அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ 20வது வசனத்துல சொல்லுகிறாரு, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். சீசர்களுக்கு 70 பேருக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி அவர்கள் மூலம் கர்த்தர் கிரியை செய்தார். அவர்கள் திரும்பி வந்து சொன்னபோது அதை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள், உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். எவ்வளவு அருமையான காரியம்! இந்த 70 சீசர்கள் வந்து எங்கள் நிமித்தம் பிசாசுகள் ஓடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்ட பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாண்டா, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட வேணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேணும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவதாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், ஊழியத்தை செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கிக்கிற தாளந்து இல்லாமல் இருக்கலாம், பாடுகிற தாளந்து இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ கிராமங்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியாதபடி இருக்கிறார்கள். எத்தனையோ கிராமங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறது. அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். சமாரியா ஸ்திரியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சமாரியா ஸ்திரியை இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலையில சந்திக்கிறார். என்னுடைய தாகத்தை தா என்று சொல்லி கேட்டபோது சமாரியா ஸ்திரீ சொன்னா, நீர் யூதனா இருக்க, நான் சமாரியா பெண்ணா இருக்க எப்படி என்ன இடத்துல கேட்கலாம்? யூதர்களுக்கும் சமாரியார்களுக்கும் பகைகள் இருந்தது. அவர்களுக்குள் சரியான உறவு இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த காரணத்தினால் அவள் அப்படி சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொன்னா, உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தார் அவரிடமே நீர் கேட்டிருப்பா, உனக்கு ஒரு வகாலும் தாகம் வராத ஜீவ தண்ணீரை உனக்கு தந்திருப்பார் அப்படி என்று சொன்னார். இப்பொழுது அவள், ஆண்டவரே, இப்பொழுது முதலாவது யூதனாயிருக்க நீர் என்னோடு எப்படி பேசலாம் என்று சொன்னவள் தொடர்ந்து ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அவளுடைய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்து சொன்ன போது, நீர் தீர்க்கதரிசி என்று சொன்னார். நீர் கிறிஸ்து தானோ என்று சொல்லி அவள் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொண்டாள். கிறிஸ்து என்று சொல்லி அறிந்த உடனே அவள் ஊருக்குள் போய், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை அவள் அறிந்த உடனே குடத்தை வைத்து கொண்டு, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இன்றைக்கு நம்மில் அநேக பேர் அவரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்று இருக்கிறோம், ஆனால் அவருக்காக வாழ முடியாதபடி காணப்படுகிறோம். இந்த இரவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டம் இருக்கலாம். இந்த இரவிலே நான் கர்த்தருக்காக எதையாவது செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா, இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். இங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அவள் குடத்தை வைத்து விட்டு, அவள் தண்ணீர் முண்டு கொள்வதற்காக வந்தாள். இப்பொழுது அதை அவள் வைத்து விட்டு, குடத்தை வைத்து விட்டு, நான் இதை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், அனைவரும் இன்றைக்கு சில காரியங்களை விட முடியாதனால கர்த்தருக்காக ஓட முடியல, இயேசுவை பற்றி சொல்ல முடியல. உலக பிரகாரமான சில காரியங்கள், சில சுயங்கள், இவள் குடத்தை வைத்து விட்டு அவள் ஊருக்குள் ஓடினாள். 29வது வசனம் சொல்லுகிற, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். கிறிஸ்து என்று சொல்லுகிறார். 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அநேக பேர், அவள் மூலம் அந்த ஊரில் உள்ள அநேக பேர் அவரை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நம் மூலம் மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? நம் மூலம் நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். நான் ஜெபிக்கணும், நான் சாட்சியா இருக்கணும், மற்றவர்கள் சுவிசேஷத்தை சொல்லணும். அப்பொழுதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இறுதியாக சீசரத்துல சொல்லும் போது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அப்படி என்று சொல்லி சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு இறுதியாக சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மறந்து விடக்கூடாது, நாம் இந்த காரியங்களை ஃபாலோ பண்ண வேணும். மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல
பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். முதலாவது ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் நீதிமான். நீதிமான் சொன்னால் ரட்சிக்கப்படுகிறவருடைய பெயர், நீதிமானுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இரண்டாவது, பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதும் போது, நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்களை 70 சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பிசாசுகள் கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய நாமங்கள் உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்படி என்று சொன்னார். நான் முதலாவதாக சொன்னேன், கிறுக்கி போடப்படுகிற ஒரு அனுபவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர் ஒரு நாள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலாம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருப்போம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்போம், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆனா நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயருக்கு இருக்கப்படலாம். அதனால்தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, சர்தைன் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி அங்க சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. 5வது வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாக அவனுடைய தூதருக்கு முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்படணும்னு சொன்னா அதுதான் நம்முடைய செய்தியினுடைய நோக்கம், செய்தியினுடைய தலைப்பு. இங்கே சர்தை சபையை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது, இங்க தங்களுடைய வஸ்திரங்களை அசிசிப்படுத்தாத சில பேர் சர்தையில எனக்கு உண்டு. 4வது வசனம் இப்படியா சொல்லுங்க, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசிசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை இலவசமாக கர்த்தர் தருகிறார், அதை கரைப்படாதபடி நான் பாதுகாத்துக் கொள்ளணும். இங்க சர்தன் சபையின் தூதனுக்கு எழுதுகிறது, சில பேர் என்று சொன்னா அநேக பேர் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டார்கள், சில பேர் தங்கள் வஸ்திரத்தை காத்து கொண்டார்கள். காத்து கொண்ட காரணம் வெண் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படி என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, நம்முடைய பெயர் கிறுக்கப்படாமல் காக்கப்படுகிறது. மோசே ஒரு சூழ்நிலையில சொன்னாரு, மோசே மலையில கர்த்தரோடு பேசி கொண்டிருந்து இறங்கி வர காலதாமதமானது போது ஜனங்கள் ஆரோனிடத்துல சொல்லி கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஆடி பாடி அங்கே தங்களை கெடுத்து கொண்டார்கள். மோசே இறங்கி வந்த பொழுது இந்த காட்சியை பார்த்து அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். அவர் கற்பலைகளை கூட கீழே எரிந்து உடைத்து போட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் தேவ சமூகத்தை கெஞ்சி பிரார்த்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, ஆயிலும் தேவரே அவர்களுடைய பாவத்தை அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின, நான் முதலாவதாக சொன்னேன், ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுகிறது கர்த்தர். இங்க மோசே தெளிவாய் சொல்லுகிறார் முக்கியமான வார்த்தை, இதை கவனியுங்கள். மோசே சொல்லுகிறார், நீர் எழுதின, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதினா உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்படின்னு சொன்னால் மோசேனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, கர்த்தரவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நீர் எழுதின அந்த புத்தகத்திலிருந்து ஜீவ புஸ்தகம் என் பெயரை கிறுக்கி போடும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்போ நம்ம பாவம் செய்வோமானால் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், சத்தியத்தை கை கொண்டிருக்கலாம், பாவம் செய்வோமானால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படும். ஆனா மோசே சொல்லுகிறார், என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இந்த ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் என் பேரை கிறுக்கி. அப்படி அல்ல மோசே, உன் பெயரே அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, ஜீவ புஸ்தகத்துல கர்த்தர் நம்முடைய பெயரை எழுதுகிறார். ஆனா நாம் பாவம் செய்வோமானால் அவர்களுடைய பெயரை கிறுக்கி போடுவேன் அப்படி என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிறார்.
அதனால்தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல சொன்னேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமலும், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். தொடர்ந்து வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் காணப்பட வேண்டும். இந்த 7 சபைகளுக்கு நான் சுருக்கமா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இங்க 7 சபைகளுக்கு ஆவியானவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையிலும் உள்ள காரியங்களை அவர் சொல்லி எல்லா சபைகளுக்கும் இறுதியாய் சொல்லப்படும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட ஆளுகை செய்வான், என்னோடு கூட அவன் வாசம் பண்ணுவான், போஜனம் பண்ணுவான், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான், அப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம படிப்போம்னு சொன்னா, லவோத்திகா சபைக்கு கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறது. இந்த லவோத்திகா சபை கடைசி கால சபை, இந்த கால சபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அறிய முடிக்கிறது. இந்த சபையை குறித்து ஆவியானவர், நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. இந்த நாட்கள் அப்படித்தான் தேவ பிள்ளைகளை, கடமைக்காக கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் அனலும் அல்ல குளிரும் அல்ல. இந்த இரவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய ஜீவிதத்துல அனலும் அல்ல குளிரும் அல்ல. லவோதிகா சபை, நான் அப்படி இருக்கக்கூடாது. லவோதிகா சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லு, நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும், இல்லாவிட்டால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அநேக காரியங்கள் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. 21வது வசனத்துல, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். ஜீவ புஸ்தகத்தில் அவர்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. இங்க அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. லவோத்திகா சபையை பார்த்து, நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. இந்த காலத்து சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது, நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. ஏதோ கடமைக்காக ஒரு ஆராதனை, கடமைக்காக தேடுகிற அனுபவம், கடமைக்காக ஜெபம் வேண்டாம். தேவ பிள்ளைகளை, இந்த இரவில உண்மையாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வா. இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகளையும் தீர்ப்பா. பரலோகத்துல நம்முடைய பெயர் எழுதப்படும். பரலோகத்தின் நன்மையை நமக்கு தருவா. இந்த உலகத்துல பாடுகள் தான், இந்த உலகத்துல கஷ்டங்கள் தான். ஆனா நாம் பரலோகத்தை இழந்து போய்விடக்கூடாது. கொள்ளுகிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இந்த அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியன் உடைய சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறேனப்பா. எங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படத்தக்கதான ஒரு தகுதியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல பாடுகள், இந்த உலகத்துல வேதனைகள், இந்த உலகத்துல போராட்டங்கள், ஆனால் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்கிற கர்த்தரப்பா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினீரப்பா. இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்து எங்களுடைய பாவத்தை சுமந்து உம்முடைய கர்த்தாவே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டீரப்பா. கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்பட உதவி செய்யுங்கப்பா. யாருடைய பேரும் கர்த்தாவை எழுதப்படாத அப்படி படக்கூடாது, எழுதப்பட்டவருடைய பெயர் கிறுக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்டதான அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படி ஆட்சேபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. உலக பிரச்சனைகளினால், உலக கர்த்தாவே நெருக்கங்களினால் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதபடி எங்களுடைய அனுபவம் காணப்படக்கூடாதப்பா. கர்த்தாவே, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படத்தக்கதான பாக்கியத்தை தாரும். வசந்தி கிட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் சேர்த்து கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதனால் நிரப்போம். அப்படி செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.